அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் இல்லை. நான் கற்றுக் கொடுப்பது அனைத்தும் நீங்கள் கற்றுக் கொடுவதற்காக மட்டும்தான். அதை வச்சு யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம், சரிங்களா? ஆக்சுவலாக நேற்று ஒரு ஜாக்பாட் அடித்தோம், நேற்று ஒரு ஜாக்பாட் அடித்தோம். இன்றைக்கி லாஸ் தான். அது சின்ன லாஸ் தான், பெரிய லாஸ்லாம் கிடையாது. ஒரு 2000 ரூபாய் சம்திங் என்னமோ தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இருந்தால் தான் பிடிக்க முடியும், சரிங்களா? ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடிங் ரூல்ஸை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நண்பர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தார், சார் என்ட்ரி எப்படி சார் எடுக்கிறீங்க, கேண்டில் வச்சு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், சரிங்களா? எனக்கு இந்த வீடியோஸில் யூடியூப்பில் இந்த வீடியோலாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன், சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டில் யாராவது காசு கேட்டு கால்ஸ் கொடுக்கணுன்னாலோ போகாதீங்க, லாஸ் பண்ணி விட்ருவாங்க, சரிங்களா? நான் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறேன். கற்றுக்குங்க, ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை கொண்டு வாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. என் ஸ்டைலில் தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி லைவ் ட்ரேடிங்கை நான் உங்களுக்கு வீடியோவில் போடலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனால் என்னால் போட முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா லாஸ். நான் லாஸை வீடியோவில் யூடியூப்பில் போட்டு எல்லோரும் நெகட்டிவ் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. நான் ப்ராஃபிட் வரும்போது நான் வீடியோ போடுறேன், ஓப்பனாக சொல்கிறேன். இது ஒருத்தருக்கும் பிடிக்கும், ஒருத்தருக்கும் பிடிக்காது, சரிங்களா? கண்டிப்பாக லைவ் ட்ரேடிங் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுத்து உங்களுக்கு நான் எப்படி என்ட்ரி கொடுக்கணும், எப்படி லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி ஸ்டாப் லாஸ் பண்ணணும், எப்படி எக்ஸிட் ஆகணும், இது எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேங்க, சரிங்களா? இன்றைக்கி நாம் என்ன கற்றுக் கொடுக்க போகிறோன்னா, மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ட்ரி கொடுத்தது எப்படி எக்ஸிட் பண்ணி வெளியே வரணும், எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டுங்க. இது மட்டும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே கால்ஸ் வாங்க தேவையில்லை, டெய்லி நீங்கள் ப்ராஃபிட் இருக்கலாம். அதுக்கு இதை என்ட்ரி கொடுக்குறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் ரூல்ஸ்ன்னு இருக்குது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்னா 3 ட்ரேடு தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, சரிங்களா? 3 ட்ரேட்னா 3 ட்ரேட் தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். கம்பல்சரி உங்கள் டிசிப்ளினை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா? ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் ஒரு லாட்டு தான் போடணும். நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலே ஒரு லாட்டு தான் போடணும், அதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது. அது எப்படின்னு நல்லா சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னு தோணுன்னா கமெண்டில் கேளுங்க, ஒரு மெசேஜை போட்டு விடுங்க, தப்பு கிடையாது. என்ன இடப்போகுது, ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுறதுக்கு என்ன இடப்போகுது, கேட்டு விடுங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது நிஃப்டி சென்செக்ஸ், இது 3 தான் மெயினாக பார்க்கணுங்க. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அன்றைக்கி சைடுவேஸ், 30 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அன்றைக்கி சைடுவேஸ் மார்க்கெட்டில் போய்டுங்க. இதே 30 எல்லாமே ப்ளஸில் இருக்குது, இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது அப்படின்னா 30 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அன்றைக்கி பாசிட்டிவ் மார்க்கெட் அப் ட்ரெண்டு. எல்லாமே மைனஸில் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நெகட்டிவ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. முதல்ல அன்றைக்கு உண்டான ட்ரெண்டை முதல்ல கண்டுபிடிங்க. மார்க்கெட் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா, ட்ரெண்டை முதல்ல கண்டுபிடித்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களால் என்ட்ரி எக்ஸிட் கரெக்ட் ப்ராப்பராக எடுக்க முடியும். மார்க்கெட் எப்படி போகுதோ அதே மாதிரி நம்மளும் போக முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேண்டில், சரிங்களா? இது ஒரு கேண்டில், இது டே கேண்டில். இது நேற்றோட ஹை, இது நேற்றோட லோ. இது ஹை, எஸ்டர்டே ஹை, இது எஸ்டர்டே லோ, சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ ஒன்று இதுக்கு கீழே லோக்கு கீழே இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு இந்த நேற்றோட லோவுக்கு ஆப்போசிட்டாக போகணும்.
அடுத்த கேண்டில் இப்படி, அடுத்த கேண்டில் இப்படி 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 போச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, மார்க்கெட் கீழே ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதே வந்து இது பக்கத்தில் போச்சு, திரும்ப வந்து கேண்டில் போட்டு 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 பக்கத்தில் போச்சுன்னா இதை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்குவோம். லோயர் லோ, புரியுதுங்களா? கீழே இறங்கி திரும்ப மேலே ஏறி, கீழே இறங்கி திரும்ப மேலே ஏறி மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு. இது வந்து லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ. சரிங்களா? இதையே உடச்சி இப்படி போகிறான், இதை உடச்சி மார்க்கெட் இப்படி போகிறான் அப்படின்னா அப் ட்ரெண்டு. இதை உடைக்கணும், ஹையை உடச்சி எஸ்டேட்டு, அதாவது ஐ வரைக்கும் கூட போகலாம். இது வந்து அப் ட்ரெண்டு. இதை உடச்சி ஒரு 2வது கேண்டில் 3வது கேண்டிலில் தெரிஞ்சிடும். இந்த கேண்டிலில் தெரிஞ்சிடும் இது வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டு. இதே மார்க்கெட் வந்து ஹையோக்கு மேலே ஓப்பன் ஆகி இப்படியே மேலே போனோம் அப்படின்னா, நேற்றோட ஹைக்கு மேலே ஓப்பன் இப்படியே போனோன்னா அப் ட்ரெண்டு. இது அங்கேருந்து திரும்ப இங்கே கீழே வந்து இதை டெஸ்ட் பண்ணிட்டு இப்படி திரும்பி இப்படி மேலே போகிறான், திரும்ப இறங்குறான், திரும்ப மேலே போகிறான், திரும்ப இறங்குறான் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹையர் ஹை. தெரிஞ்சுங்களா? இதெல்லாமே ஹையர் ஹை, மார்க்கெட் அப் ட்ரெண்டு. இதே உடச்சி அவன் இப்படி கொண்டு வரான் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். நிஃப்டி சென்செக்ஸ் இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். பார்த்து தான் முதல்ல மார்க்கெட்டு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சா தான் நீங்கள் எந்த பக்கம் என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவை என்ன, ஒரு 10 பாயிண்ட் டு 30 பாயிண்ட் நிஃப்டியாக இருந்தால், சென்செக்ஸாக இருந்தால் 10 பாயிண்ட் டு 50 பாயிண்ட், அவ்வளோதான் ஸ்கால்பிங்க. இவ்வளோ தான் நீங்கள் எடுக்கணும், இவ்வளோ தான் எடுக்க முடியும். இதுக்கு மேலே எடுக்கலாம், அது உங்களுடைய லக்கை பொறுத்து. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சிக்கிங்க. அந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து என்ட்ரியை எடுக்கவே முடியும். இப்போ வந்து நான் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ என்ட்ரி எடுத்தாலும் ஒரு லாட்டு தான் எடுக்கணும். கம்பல்சரி ஒரு லாட்டு தான் எடுக்கணும். இந்த இடத்துல 100 ரூபாயில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லாட்டு தான் எடுக்கணும். இது வந்து மார்க்கெட் நீங்கள் எடுத்த பிறகு பின்னாடி போகுது, 90, 80, 70ன்னு பின்னாடி போகுது. இது போகிற வரைக்கும் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? நீங்கள் எடுத்த லாட்டு எப்போ ப்ளஸில் வருதோ 110, 120, 130, 140 எப்போ ஏறுதோ ஒரு 10 பாயிண்ட்டுக்கும் ஒரு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 105 ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 120 எடுத்திங்கன்னா 112 ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துடும். இங்கே வந்து 130 நீங்கள் ஒரு லாட் எடுத்தீங்க அப்படின்னா 120 ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துடும். சரிங்களா? நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து போகிறது இந்த ஆவரேஜ் ப்ரைஸை விட மேலே தான் நீங்கள் போடணும். அதுக்கு கீழே போட்டிங்கன்னா லாஸ் ஆகிடுவீங்க. எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு லாட்டு மட்டும் எடுத்து எஸ்எல் அடிச்சிச்சின்னா உங்களுடைய லாஸ் வந்து மினிமமாக இருக்கும். இப்படி லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறுது பரவாயில்ல, லாட் சைஸ் ஒரு லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் வரும். ஒரு ட்ரேடிங்கில் ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. என்னோடய ஸ்டைல் ஆஃப் மெத்தட் இதுதான். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா லாஸில் போயிடும். ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும். புரியுதுங்களா? இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரேட் எடுத்துகிட்ருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.